إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فذكر بالقرآن من يخاف وعيد அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக. ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அவர்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் நுழைவித்தருள்வானாக. ஒரே படைப்பாளனாகிய அல்லாஹ் பேசிய ஒரு வசனத்தின் முதல் பகுதி அல்லாஹு நூறு ஸமாவாதி வல் அர்த் என்பதாகும். படைத்த அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகின்ற இந்த வசனம் வானம் பூமிகளது ஒளியாக அல்லாஹ் இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். தென்னிந்தியாவில் இருந்து ஒரு நண்பர் அல்லாஹ் பற்றி ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார். அல்லாஹ்வை கனவிலே காணலாமா என்பது அந்த நண்பருடைய கேள்வியாகும். இஸ்லாத்தின் முதன்மை விடயம் அல்லாஹ் பற்றிய அறிவாகும், அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையாகும். இந்த நண்பர் தனக்கு கேள்வி எழுவதற்கான காரணத்தையும் விவரிக்கின்றார். அதிகமாக மஸ்ஜிதுகளிலே தப்லீக் ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள் பெரியார்கள் அல்லாஹ்வை கனவில் கண்டதாக, அல்லாஹ்வோடு கதைத்ததாக பல்வேறு சம்பவங்களை நான் கூற கேட்டிருக்கின்றேன். அல்லாஹ்வை கனவிலே காணலாமா என்று மனதில் எழுந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு இது பற்றிய ஆலிம்களின் உரைகளை யூடியூப் தளத்திலே நான் தேடினேன். ஆம், அவ்வாறு காணலாம் என ஒரு ஆலிம் இது பற்றி விவரித்திருந்தார். அதன் பின்னூட்டங்களிலே கொமெண்ட்ஸ் அதிலே சென்று பார்த்தால் அதிகமானவர்கள் ஆம், நான் கனவில் அல்லாஹ்வை கண்டேன், ஒளியாக கண்டேன், எனது தாய் கண்டார்கள், எனது தந்தை கண்டார்கள், இப்படி பல்வேறு நபர்களும் ஆம் அல்லாஹ்வை கண்டேன் என பின்னூட்டமிட்டிருக்கின்றார்கள். குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் அல்லாஹ்வை கனவிலே காணலாமா என கேள்வி கேட்பதற்கு இதுதான் காரணம் என்பதை அந்த நண்பர் விவரித்திருக்கின்றார். முஸ்லிமாக வாழ்ந்து சுவனம் செல்ல வேண்டும் என்றால் இது பற்றிய தெளிவான அறிவோடு வஹி மூலம் கூறப்படுவதை நம்பி வஹியின் ஒளியில் நடக்காத எவருமே சுவனம் செல்ல முடியாது, வழிகேட்டில் சென்று விடுவார்கள். எனவே இந்த அடிப்படை விடயத்தை இன்றைய உபதேசத்தில் நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றோம்.
அல்லாஹ் தன்னை பற்றி வானங்களினதும் பூமியினதும் ஒளி என கூறுகின்றான். குர்ஆனை தந்த நாம் அதற்குரிய விளக்கத்தை நாமே கூறுவோம் என்பதும் அல்லாஹ்வின் வார்த்தைகளில் ஒன்றாகும். எந்த மனிதருக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி அருளினானோ அவரை பார்த்து, மனிதர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை அவர்களுக்கு நீர் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உம்மீது அதனை நாம் இறக்கி அருளினோம் என்பதும் அல்லாஹ்வுடைய மற்றொரு வார்த்தையாகும். இப்போது அல்லாஹ் வானம் பூமிகள் அது ஒளி என்று தன்னை கூறுகின்றான். அல்லாஹ் ஒளியினால் ஆனவன் என்பதை இதிலிருந்து புரிய முடிகின்றது. இருந்தாலும் மிகப்பெரிய பிரபல்யமான அறிஞர்கள் எழுதுவதென்பது இது வித்தியாசமான விடயங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். எப்படியோ அல்லாஹ் கூறியதன் பிரகாரம் தங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை பற்றி நபி அவர்கள் அல்லாஹ்வை பற்றி என்ன கூறுகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வது அல்லாஹ் ஒளியினால் ஆனவன் என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு அவசியமானது, சிறந்தது. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இரவு தொழுகை தஹஜ்ஜுத், கியாமுல் லைல் என்றெல்லாம் சொல்லப்படும். இதனைத்தான் பரிபாஷையிலே தராவீஹ் என கூறுகின்றார்கள். எப்படியோ இரண்டும் ஒன்றே ஆகும். சரி, நபி அவர்கள் அல்லாஹ்வை நெருங்குகின்ற மிகச் சிறப்பான இந்த தஹஜ்ஜுத் என்ற தொழுகை, இதற்காக எழுந்தால் முதலிலே அல்லாஹ்வை பார்த்து சில விடயங்களை கூறுவார்கள். அல்லாஹும்ம என விழித்து யா அல்லாஹ்வே அல்லாஹ்வே என்று விழித்து கூறுகின்ற போது, வலக்கல் ஹம்து அன்த நூறு ஸமாவாதி வல் அர்த் வமன் ஃபீஹின்ன, யா அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும், வானங்களினதும் பூமியினதும் அவற்றில் உள்ளவர்களினதும் ஒளியாக நீ இருக்கின்றாய் என்று நபி அவர்களும் கூறுகின்றார்கள். சஹீஹ் புகாரியிலே 1120வது இலக்கத்தில் இந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம். இப்படி ஒளியினாலானவன் என்பதை சொல்லுகின்ற அல்லாஹ் இவனை கனவிலே நாம் காணலாமா என்ற விடயம் பற்றி கேள்வி தொடுத்த அந்த நண்பரே கூறியது போன்று அதிகமான கதைகள் பரவு இருக்கின்றன. நபி அவர்களே அல்லாஹ்வை கனவில் கண்டார்கள் என்ற ஒரு கதையும் காணப்படுகின்றது. இதிலிருந்து பிறந்த நம்பிக்கை, சர்வ சாதாரணமாக ஒருவர் நானும் அல்லாஹ்வை கனவிலே கண்டேன் என கூறுவது மக்களிடையே பரவி இருக்கின்றது. அல்லாஹ் தன்னை பற்றி அவனது வார்த்தைகளாக வெளிப்படுத்துகின்ற குர்ஆன், குர்ஆனுக்கு விளக்கம் கூறும் பொறுப்பு சுமத்தப்பட்ட நபியுடைய சுன்னா, இந்த இரண்டிலும் ஆதாரபூர்வமாக அல்லாஹ்வை கனவிலே காணலாம் என்பது இருக்கின்றதா என கேட்டால் மிக தெளிவான சுருக்கமான பதில் குர்ஆனிலோ சஹீஹான ஹதீஸிலோ வஹீயாகிய இந்த இரண்டில் அல்லாஹ்வை கனவிலே காணலாம் என்பதற்கு எந்த ஒரு சஹீஹான ஆதாரமும் கிடையாது. நாம் இங்கே குறிப்பிட்டது போன்று நபியின் பெயரால் ஒரு கதை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெரும் அறிஞர்களில் ஒரு சிலர் கூட இது உண்மையான ஹதீஸ் என்று ஏமாந்திருக்கின்றார்கள். இது பற்றி தனியாக இதிலுள்ள முழுமையான ஹதீஸ்களை அறிஞர்கள் இது பற்றி சொன்ன விடயத்தை விரிவாக தனியொரு இடத்திலே நாம் விவரிப்போம். சுருக்கமான இந்த உபதேசத்தில்
ஹதீஸ் கலையின் ஆரம்பகால மிக உறுதி வாய்ந்த அறிஞர்கள் என ஷாஃபிஈ மதுஹபின் மத்திய கால அறிஞரும் மத்திய காலத்திலே மிக திறமை வாய்ந்த அறிஞருமாகிய இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் தாங்களும் இந்த செய்தி உண்மை அல்ல என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஆரம்பகால முதன்மை முக்கிய 6 அறிஞர்கள் என அவர்கள் பெயரிட்டவர்களிலே இமாம் தாருகுத்னி அவர்களும் ஒருவர் ஆவார். அந்த இமாம் தாருகுத்னி அவர்கள் நபியின் பெயரால், நபி அவர்கள் அல்லாஹ்வை கனவிலே கண்டதாக வருகின்ற இந்த செய்தி இது உண்மையான ஹதீஸ் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். சமகாலத்தில் உள்ள அறிஞர்களின் ஆய்வுகள் என்பது அல்லாஹ்வினால் இலகுபடுத்தப்பட்டுள்ளது. முன்னைய காலங்களிலே எல்லா நூல்களையும் எல்லா ஊர்களிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்தந்த துறை சார்ந்த அறிஞர்கள் எல்லோரையும் சந்தித்து அவர்களது அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்று அனைத்து நூல்களும் கையடக்கமான மடிக்கணனிகளிலே அல்லாஹ் பார்க்கும் அளவிற்கு வசதியை தந்திருக்கின்றான். எனவே சமகாலத்தில் வாழ்ந்த ஹதீஸ்கலை அறிஞர்கள் பரந்துபட்ட ஆய்வுகளை செய்வதற்கு அல்லாஹ் அருள்வாளித்திருக்கின்றான். அந்த வகையிலே சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த மிகச்சிறந்த ஹதீஸ்கலை அறிஞர் இமாம் ஷுஐப் அல்-அர்னஊத் அவர்கள் இது பற்றிய முழுமையான விபரத்தோடு இந்த செய்தி சஹீஹானதல்ல, நபி அவர்கள் அல்லாஹ்வை கனவிலே கண்டார்கள் என்பது உண்மை அல்ல என்ற விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் முதலிலே மிகச் சுருக்கமாக அல்லாஹ் என்பவன் ஒளியினால் ஆனவன். இந்த அல்லாஹ்வை நேரடியாக கண்டீர்களா என்று நபியிடம் கேள்வி கேட்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அல்லாஹ்வை காண்பதென்பது அவனை நேரடியாக விழிப்புணர்வில் காண முடியுமா என்ற ஒரு விடயமும் இருக்கின்றது. அது 2 வகையாக பிரியும். ஒன்று மரணத்தின் பின்னர் மறுமையிலே அல்லாஹ்வை காண்பது. இது முடியுமா முடியாதா என்பதில் கலிமா சொன்ன ஒரு சாரார் வழிகட்டு குர்ஆனும் சுன்னாவும் கூறுவதை மறுத்து குஃப்ரிலே சென்றிருக்கின்றார்கள். மறுமை நாளிலே ஒவ்வொரு விசுவாசியும் அல்லாஹ்வை அவனது தோற்றத்திலே காண்பார்கள் என்பது வஹீயிலே நிரூபணமான ஒன்று. எனவே மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க முடியாது என மறுக்கின்றவர்கள் அவர்கள் தம்மை முஸ்லிம் என கூறினாலும் அவர்கள் முஸ்லிமாக முடியாது என்பது இஸ்லாத்தின் தீர்ப்பு. இது முதல் வகை. இரண்டாவது, இந்த உலகத்திலே நபிமார்களாவது விழிப்புணர்விலே நேரடியாக அல்லாஹ்வை காண முடியுமா என்றால் அது முடியாது என்பதை குர்ஆனிலே தெளிவாக அல்லாஹ் நிரூபித்திருக்கின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உன்னை நான் பார்க்க வேண்டும் என அல்லாஹ்விடம் விண்ணப்பிக்கின்றார்கள். என்னை உம்மால் பார்க்க முடியாது, இந்த மலையை நீர் கவனிப்பீராக, அதனிடத்தில் அது உறுதியாக அந்த மலை இருந்துவிட்டால் என்னை உம்மால் காண முடியும் என கூறி அந்த மலையிலே அல்லாஹ் தன்னை தரிசிக்கச் செய்கின்ற போது அந்த மலை சுக்கு நூறாக உடைந்து அது நொறுங்கி விடுகின்றது. ஒரு மலை உடைந்து சிதறுவதென்றால் அதன் அருகில் இருக்கின்ற மனிதனுடைய நிலை என்னவாகும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். மூசா நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு விண்ணப்பித்த அவர்கள் அதற்குரிய சக்தி தனக்கு கிடையாது என்பதை உணராத நிலையில் கேட்ட அவர்கள்
அந்த மலை தன்னிடத்திலே உறுதியாக நிற்க முடியாமல் அது வெடித்து சிதறியதை பார்த்த இவர்கள் மூர்ச்சையுற்று வீழ்ந்து விடுகின்றார்கள். எனவே உலகிலே நபியாக இருந்தால் கூட அவர் அல்லாஹ்வை விழித்த நிலையிலே நேரடியாக பார்க்க முடியாது என்பது நிரூபணமாகின்றது. ஒட்டுமொத்த மனிதர்களிலேயே மிகச்சிறந்த நபி அவர்கள் இறுதி தூதர் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்கள் அல்லாஹ்வை தரிசிப்பதற்கு மிஅராஜ் சென்றது எமக்கு தெரியும். அப்போது நபி அல்லாஹ்வை பார்த்தார்களா என்ற விடயம், அது உட்பட அதன் பிறகு நபி அவர்கள் கனவிலே அல்லாஹ்வை கண்டார்கள் என்ற அந்த இறுதி பகுதி இரண்டாவது குத்பாவிலே இது பற்றி தெளிவுபடுத்துகின்றோம். ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. இப்போது மறுமையிலே அல்லாஹ்வை காண முடியுமா என்றால், ஒவ்வொரு உண்மையான முஸ்லிம்களும் அல்லாஹ்வை காண முடியும் என்பது வஹீயிலே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதனை மறுப்பவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. இரண்டாவது பகுதி, உலகிலே வாழ்ந்த நபி அவர்கள் உயிரோடு நேரடியாக அல்லாஹ்வை சந்திக்க சென்ற போது அல்லாஹ்வை பார்த்தார்களா என்ற விடயம். அதாவது உலகிலே எந்த ஒரு மனிதனாவது விழிப்புணர்விலே அல்லாஹ்வை காண முடியுமா என்றால் அதற்குரிய நேரடியான பதிலை ஹதீஸில் இருந்தே உங்களுக்கு கூறுகின்றோம். சஹீஹ் முஸ்லிமிலே இது பற்றிய ஹதீஸ்கள் முதலாவது பாடத்தில் 78, 79வது தலைப்பின் கீழ் காணப்படுகின்றது. அபூதர் என்ற மிகச் சிறந்த நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேள்வி தொடுக்கின்றார். ஹல் ரஅய்த ரப்பக், உங்களது ரப்பை நீங்கள் பார்த்தீர்களா என நபியிடம் நபித்தோழர் கேள்வி கேட்கின்றார். நபி அவர்கள் என்ன பதில் கூறினார்கள்? நூருன் அன்னா அராஹு, அல்லாஹ் ஒளியாவான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இது நம்பிக்கை சார்ந்த விடயம். வஹீயிலே என்ன கூறப்பட்டுள்ளதோ அதனை நம்பாமல் 1000 விளக்கங்கள் கூறி நல்லது செய்கின்றோம் என நினைத்து அறிஞர்கள் தானே கூறினார்கள் என்றெல்லாம் நீங்கள் வஹீக்கு முரணான நம்பிக்கையில் இருந்தால் நிச்சயமாக வழிகட்டு விடுவீர்கள். இது அகீதா சம்பந்தமான விடயம். அகீதாவிலே வழிகடுகின்ற போது நாம் எதிர்பார்க்கின்ற சுவனத்தை நிச்சயமாக நாம் அடைய முடியாது. அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகின்ற ஒரு வசனத்தின் ஆரம்ப பகுதியை நினைவூட்டினோம். அதன் இறுதியிலே அல்லாஹ் கூறுகின்றான், வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். ஒட்டுமொத்த படைப்பினங்கள் பற்றியும் ஒவ்வொரு வஸ்து பற்றியும் அல்லாஹ் மிகவும் அறிந்தவன் என கூறுகின்றான். எனவே அல்லாஹ் தன்னை பற்றி கூறியதை நம்புவதா, அறிஞர்கள் என்ற பெயரிலே அல்லாஹ் அல்லாதவர்கள், நபி அல்லாதவர்கள் எவ்வளவு பெரிய இமாமாக இருந்தாலும் அல்லாஹ் தவிர, நபி தவிர ஏனையவர்கள் கூறியதை நம்புவதா? இப்போது அல்லாஹ் வானம் பூமிகளின் அது ஒளி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். வானம் பூமி அவற்றில் உள்ளவற்றின் ஒளி என நபி அவர்கள் விளக்கம் கூறியிருக்கின்றார்கள். இதனையும் தாண்டி அல்லாஹ்வை பார்த்தீர்களா என்று கேட்டபோது அல்லாஹ் ஒளியாவான், அவனை எப்படி பார்ப்பது என்று கேள்வி தொடுத்தார்கள். எனவே இந்த உலக வாழ்க்கையில் தரப்பட்ட உடலின் ஒரு உறுப்பாகிய
இந்த கண்களை கொண்டு உலகிலே அல்லாஹ்வை பார்க்க முடியுமா என்றால், அல்லாஹ் ஒளியானவன். அந்த மிகப்பெரிய ஒளியை இந்த கண்களால் பார்க்க முடியாது என்பதை நபி அவர்களே தெளிவுபடுத்தி விட்டார்கள். இப்போது ஒரு சந்தேகம் வரும். இதே சஹீஹ் முஸ்லிமிலே இதே பாடத்திலே இந்த மேலே சொல்லப்பட்ட தலைப்பிற்கு அடுத்த தலைப்பில் ரஅய்து நூரா, ஒரு ஒளியாக கண்டேன், ஒளியை கண்டேன் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்களே, அப்படி என்றால் நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்திருக்கின்றார்கள் தானே என்ற ஒரு சந்தேகம் ஏற்படும். தவறாக வழிகாட்டுகின்ற ஒரு சில ஆலிம்கள் நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று இந்த ஹதீஸை வைத்து கூறுவார்கள். இரண்டு ஹதீஸும் ஒரே விடயத்தை தான் கூறுகின்றது. மேலே சொன்ன இரண்டு ஹதீஸ்களும் சஹீஹ் முஸ்லிமின் முதலாவது பாடத்தில் 78வது தலைப்பின் கீழ் தான் இருக்கின்றன. 79வது தலைப்பின் கீழ் உள்ள ஒரு ஹதீஸ். இவ்வாறு ஒரு சிலர் ஹதீஸை தவறாக புரிவது, மிஅராஜின் போது நபி அவர்கள் அல்லாஹ்வை ஒளியாக கண்டதாக சொன்னார்களே, எனவே அல்லாஹ்வை கண்டார்கள் என்று ஒரு சிலர் புரிந்திருக்கின்றார்கள். அது தவறானது. தங்களுடைய ஹதீஸிற்கு முரண்பட்டு நபி அவர்களே ஒருபோதும் பேச மாட்டார்கள். அல்லாஹ் ஒளியாக இருக்கின்றான், எப்படி அவனை பார்ப்பது என கேட்ட நபி அவர்கள் ரஅய்து நூரா, ஒரு ஒளியை கண்டேன் என்றும் கூறுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த ஒளி எது என்பதை அதே நபி அவர்கள் அடுத்த தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸிலே கூறுகின்றார்கள். ஹிஜாபு அன்-நூர், அல்லாஹ்வுடைய திரையும் ஒளியாகும். தன்னை அடியார்கள் உலகிலே பார்க்க முடியாமல் இருப்பதற்கு தடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த தடை, ஹிஜாப் என்றால் திரை என்ற அர்த்தம். உலகிலே பெண்கள், பருவ வயதை அடைந்த பெண்கள் அந்நிய ஆண்களை விட்டும் தங்களை மறைப்பதற்கு ஹிஜாப் என்று கூறுகின்றோமே, இதே போன்று அல்லாஹ்வுடைய திரை ஹிஜாப், அதுவும் ஒளி என்று நபி அவர்கள் விளக்கப்படுத்துகின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அந்த ஒளியை உலகிலுள்ள சாதாரண இந்த கண்களால் பார்க்க முடியாது என்று கூறிய நபி அவர்கள் இருந்தாலும் ஒரு ஒளியை கண்டேன் என்று கூறுகின்றார்கள். அதன் விளக்கத்தையும் அவர்களே கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய திரை ஒளியிலானது, அதாவது அந்த திரையைத்தான் கண்டேன் என்பதை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறு ஒட்டுமொத்தமாக உலகிலே தரப்பட்ட கண்களால் நபிமார்கள் உட்பட விழிப்புணர்வில் எவருமே அல்லாஹ்வை காண முடியாது. இப்போது மூன்றாவது இறுதியான விடயம், கனவிலே அல்லாஹ்வை நபி அவர்கள் கண்டார்கள் என்ற ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மத் உட்பட திர்மிதி உட்பட பல்வேறு நூல்களிலே பல்வேறு அறிவிப்பாளர் வரிசைகளுடன் காணப்படுகின்றது. படைத்தவனை பற்றி தவறான நம்பிக்கையிலுள்ள பல்வேறு சமூகங்கள் அல்லாஹ்வை பல்வேறு மனித உருவங்களிலே உருவப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போன்ற ஒரு விடயத்தை நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற இந்த செய்தியில் இஸ்லாத்தின் பல அடிப்படை நம்பிக்கைகளுக்கு முரணான விடயம் காணப்படுகின்ற இந்த செய்தியை முன்வைத்துத்தான் அல்லாஹ்வை கனவில் காண முடியும் என கூறுகின்றார்கள். இது பற்றி நாம் இங்கு சுருக்கமாக கூறுகின்ற உண்மை, ஆரம்பகால உறுதி வாய்ந்த 6 ஹதீஸ்களை அறிஞர்களில் ஒருவரான இமாம் தாருகுத்னி அவர்கள் இது ஹதீஸே கிடையாது என கூறியிருக்கின்றார்கள். மத்திய கால ஹதீஸ் கலையிலே மிக திறமை வாய்ந்த இமாம் இப்னு ஹஜர் அவர்கள்
இது ஹதீஸ் கிடையாது, பல்வேறு முரண்பாடுகள் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த மிக திறமையான ஆழமான விரிவான ஆய்வுகளை செய்த ஷுஐப் அல்-அர்னவுத் என்ற அறிஞர் இது பற்றி மிக விரிவான ஆதாரங்களோடு, இது பல குழப்படிகளை கொண்ட ஒரு செய்தி, முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகியிருக்கின்ற இந்த செய்தியின் அறிவிப்பாளர் வரிசையும் அது நம்பகமானதல்ல, பலவீனமானது என கூறி ஆதாரங்களுடன் விரிவான விளக்கங்களுடன் இது உறுதியான உண்மையான ஹதீஸ் கிடையாது என கூறியிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் கனவிலே அல்லாஹ்வை காண்பது என்பது, அல்லாஹ் எந்த வடிவிலே எப்படி இருப்பான் என்பதை தெரியாத நீங்கள் அல்லாஹ்வை எப்படி கனவிலே கண்டீர்கள்? வெறும் வெளிச்சம் என்பது அல்லாஹ் என்பதற்கு அடையாளமா? அனைத்து கொக்குகளும் வெள்ளை, ஆகவே வெள்ளையாக இருப்பதெல்லாம் கொக்குகள் என்று சொல்வது போன்றல்லவா இது இருக்கின்றது? அவரும் அல்லாஹ்வை கனவிலே கண்டார், இவரும் கண்டார், பெரியார் கண்டார் என்றெல்லாம் சொல்லுவது ஒரு சாதாரண சிந்தனையிலே நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் என்று நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? கேள்வியிலே நண்பர் கேட்டது போன்று வெள்ளையாக கண்டேன், வெளிச்சமாக கண்டேன். அப்படி என்றால் அனைத்து வெளிச்சங்களும் அல்லாஹ் என்பதுதான் முடிவு. கொக்கு வெள்ளையாக இருக்கின்றது, எனவே வெள்ளையாக இருப்பதெல்லாம் கொக்கு, இதுதான் உங்களுடைய புரிதல். எனவே தூய்மையானவர்களே, நேர்வழியை தேடக்கூடியவர்களே, அல்லாஹ் தந்த வழிகாட்டலின் மூலமே அன்றி நீங்கள் சுவனம் செல்ல முடியாது. அல்லாஹ் தந்த வழிகாட்டல் என்பது குர்ஆன் சுன்னாவிலே இருக்கின்றது. எனவே குர்ஆன் சுன்னா ஒளியில் அல்லாஹ்வை கனவிலே காணலாம் என்பதற்கு காட்டப்படுகின்ற செய்தி அது ஹதீஸே கிடையாது. இது அல்லாத வேறு குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் அல்லாஹ்வை கனவிலே காணலாம் என இருக்கின்றதா என்றால் நாம் அறிந்த வரையில், எமக்கு தெரிந்த வரையில் அப்படி எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வை கனவில் காணலாம் என்று இதன் பிறகும் யாராவது கூறுவார்கள் என்றால் தயவு செய்து பணிவாக இஸ்லாமிய நம்பிக்கைகளை அல்லாஹ்வினதும் தூதரனது வழியில் தான் நாம் நம்ப வேண்டும். எனவே அதற்கான உண்மையான ஆதாரத்தை தாருங்கள். நாம் உட்பட பல்வேறு ஹதீஸ்களை அறிஞர்களை கூறியிருக்கின்றோம். அப்படியான ஆதாரம் கிடையாது என்பதை அவர்களும் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கின்றார்கள். இருந்தாலும் முழுமையான அறிவு எமக்கு கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கைகள் ஒன்றை கூறுகின்றவர்கள் நபியின் பெயரால் முன்வைத்த செய்தி போலியானது, இது அல்லாத நம்பகமான ஆதாரம் இருந்தால் கொண்டு வாருங்கள், நாம் ஏற்பதற்கு தயார். இதுவரை அப்படியொன்று கிடையாது என்பதை ஆரம்ப காலம் முதல் இன்று வரைக்கும் அறிஞர்கள் உறுதிப்படுத்தியிருப்பதன் அடிப்படையிலே அல்லாஹ்வை கனவிலே காணலாம் என்பது குர்ஆன் சுன்னா ஒளியில் ஏற்கத்தக்கதல்ல. அறிவு ரீதியாக சிந்தித்தால் கூட வெள்ளையாக காண்பதை எல்லாம் அல்லாஹ் என்று நம்பிவிடாதீர்கள். அப்படி அல்லாஹ்வை காணுவதற்கு ஒரு அடையாளமாக அது பற்றி அல்லாஹ் கூறவும் இல்லை, நபி அவர்கள் கூறவும் இல்லை. எனவே அல்லாஹ்வை கனவில் கண்டேன் என கூறுவது பிழையான புரிதலாகும். அதே நேரத்தில் இதனை ஒரு சிறப்பு என கருதி ஒரு சிலர், அதாவது அவ்வாறு கூறுகின்றவர்களை பொய்யர்கள் என்று நாம் கூறவில்லை, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வை காண முடியும் என்பது, ஒரு ஒளி தென்பட்டு விட்டால் அதனை அல்லாஹ் என நம்புவது, இது மிக பிழையான ஆதாரமற்ற நம்பிக்கை. அதே நேரம் ஒரு சிலர் அதிலே பொய்யாக தாம் காணாததை கண்டேன் என கூறிவிட்டால்
தெரிந்து கொண்டே அதனை செய்த நிலையிலே கனவிலே பொய் சொல்பவர்கள் நிரந்தரமாக நரகில் இருப்பார்கள் என்பது சஹீஹுல் புகாரி முதற்கொண்டு நம்பகமான ஹதீஸ்களின் தீர்ப்பாகும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், குர்ஆன் சுன்னா என்ற வஹீயின் வழியிலே நடந்து செல்லுங்கள். அது மட்டும்தான் உங்களை சுவனத்திற்கு அழைத்துச் செல்லும். தவறான நம்பிக்கைகள் செயற்பாடுகளில் இருந்து அது பற்றிய அறிவு வருகின்ற போது உங்களை திருத்தி நபி வழியிலே அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக பயணித்தால் மட்டும்தான் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த சுவனத்திலே நுழைய முடியும். சுவனம் நுழைவதற்கு தகுதியுடைய தூய்மையான தெளிவான நேர்வழியிலே வகையை பின்பற்றி நடக்கின்ற முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் இம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.